மத்தேயு 20. இந்த 20வது அதிகாரத்தில் மொத்தம் 3 சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு, பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. அதுக்கு ஏசப்பா ஒரு உதாரணத்தை சொல்கிறாங்க. இந்த வீட்டெஜமான் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலை ஆட்களை அமர்த்துறதுக்காக அதிகாலையிலே புறப்பட்டு போகிறாரு. அப்படி போயிட்டு வேலைக்கு ஆட்களை கூப்பிடுறாரு. நீங்கள் என்னோட திராட்சை தோட்டத்தில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பணம் கூலி தாரேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அவங்களும் அதுக்கு சம்மதித்து வேலைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் 3ஆம் மணி வேலையிலையும் இவர் புறப்பட்டு போய் கடை தெருவில் சும்மா இருக்கிற வேறு சிலரை பார்த்து, நீங்கள் என்னோட திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு வாங்க, நான் உங்களுக்கு நியாயமானபடி கூலி தருவேன்னு சொல்கிறாரு. ஒன்று அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் 6ஆம் மணி, அப்புறம் 9ஆம் மணி, அதுக்கப்புறம் 11ஆம் மணி, இப்படி அவர் 6ஆம் மணி வேலையிலையும் 9ஆம் மணி வேலையிலையும் அதுக்கப்புறம் 11ஆம் மணி வேலையிலையும் போய் சும்மா இருக்கிற வேறு சிலரையும் கூப்பிடுறாரு வேலைக்கு. நீங்கள்லாம் பகல்லாம் சும்மா இருக்கீங்க, என்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு வாங்க, நான் உங்களுக்கு நியாயமானபடி கூலி தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒன்று அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் சாயங்காலத்தில் இந்த திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் வந்து தன் காரியக்காரனை பார்த்து சொல்லுவார், நீ பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர் வரைக்கும் எல்லாருக்கும் கூலி கொடுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த காரியக்காரன் எல்லாருக்கும் கூலி கொடுக்குறான். ஃபஸ்ட்டு வந்து 11ஆம் மைன் வேலைக்கு வந்தவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பணம் கொடுக்குறான். அப்போ முந்தி வந்தவங்க நினைக்கிறாங்க நமக்கு அப்போ அதிகமாக கூலி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே ஆளுக்கு ஒவ்வொரு பணம் கூலியாக கொடுக்குறாங்க. இதை வாங்கி கொண்டு அந்த முந்தி வந்தவங்க வீட்டு எஜமானை பார்த்து சொல்கிறாங்க, பிந்தி வந்தவங்க 1 மணி நேரம் தான் வேலை பார்த்தாங்க, ஆனால் நாங்கள் பகலின் கஷ்டத்துலையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்து நாங்கள் வேலை பார்த்தோம், எங்களை அவங்களுக்கு சமமாக்கினீரே அப்படின்னு சொல்லி முறுமுறுக்காங்க. அப்போ அந்த வீட்டு எஜமான் அவங்கள ஒருவனை பார்த்து பதில் சொல்கிறாரு, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ வந்து ஒரு பணத்துக்கு தான் சம்மதிச்சு தான் நீ என்கிட்ட வேலைக்கு வந்த, உன்னுடையதை நான் உனக்கு தந்துட்டேன். ஆனால் பிந்தி வந்தவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை எடுத்து நான் அவனுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கச்சில நீ வன்கண்ணனா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாரு. இப்படி தான் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து தம்முடைய 12 சீசர்களை, இது வந்து 2வது சம்பவம். இந்த 2வது சம்பவத்தில் ஏசப்பா தம்முடைய 12 சீசர்களையும் தனியாக அழைச்சி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நம்ம இப்போ எருசலேமுக்கு போக போகிறோம். அங்கே எருசலேமில் போய் மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் வந்து அவரை மரண ஆக்கிலைக்குள்ளாக தீர்த்து சிலுவையில் அறையவும் அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் புற ஜாதியார் இடத்தில் ஒப்பு கொடுப்பாங்க. ஆனாலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோட எழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய நடக்க போகிற காரியத்தை குறித்து தம்முடைய சீசர்களுக்கு சொல்கிறாரு. அப்போது யாக்கோபு யோவானுடைய தாய், அதாவது செபேதேயுவின் மனைவி, இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏசப்பாட்ட கேட்காங்க. ஏசப்பாட்ட சொல்கிறாங்க, நான் உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அந்த யாக்கோபு யோவானுடைய தாய் ஏசப்பா சொல்கிறாங்க, உம்முடைய ராஜ்யத்திலே என்னுடைய குமாரர்கள் 2 பேரும், ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்றதுக்கு அருள் செய்யணும்னு சொல்லி கேட்குறா. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க அவங்களுக்கு, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு தெரியாமல் கேட்குறீங்க. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெரும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க ஆம் கூடும் சொல்கிறாங்க. அப்போ திரும்ப ஏசப்பா என்ன பார்த்து சொல்கிறாங்க, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீங்க, நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீங்க, ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்காரும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றொருவருக்கும் அது அருளுவது என்னுடைய காரியமல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மற்ற 10 பேரும் அதை கேட்டுட்டு அந்த யாக்கோபு யோவான் மேலே எரிச்சல் ஆகுறாங்க. அப்போ ஏசப்பா அவங்களெல்லாம் கிட்ட வர சொல்கிறாங்க. வர சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, புற ஜாதியாருடைய அதிகாரிகள் மக்களை இருமாப்பாய் ஆள்றாங்க, கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களில் யாராவது பெரியவனாக இருக்க விரும்புனா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்,
பணிவிடைக்காரனாக இருக்கணும். உங்களில் யாராவது முதன்மையாளனாக இருக்க விரும்பினா நீங்கள் என்ன பண்ணணும்? ஊழியக்காரனாக இருக்கணும். இப்படி தான் மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார்னு சொல்லி சீசர்கள்ட்ட சொல்கிறாங்க ஏசப்பா. அதுக்கப்புறம் ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா எரிகோவிலேருந்து கிளம்பி போகிறாங்க. இது 3வது சம்பவம். எரிகோவிலேருந்து கிளம்பி போகிறாங்க. திரளான ஜனங்கள் இயேசுவாக்கு பின்னாடி போகிறாங்க. அப்போ அந்த எரிகோவின் வழி அருகே 2 குருடர்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஏசப்பா அந்த வழியாக வாராங்கன்னு கேள்விப்பட்டோன்னே அந்த 2 குருடர்களும் இயேசுவை பார்த்து கூப்பிடுறாங்க, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போது அங்கே இருந்த ஜனங்கள் அவங்கள அதட்டுறாங்க, பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அதட்டுறாங்க. அப்போது அந்த 2 குருடர்களும் இன்னும் அதிகமாக சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி அதிகமாக சத்தமாக கூப்பிடுறாங்க. அப்போது ஏசப்பா நின்று அவங்கள தம்மிடத்தில் அழைத்து சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எஞ்சிருக்கிறீர்கள்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஏசப்பா மனதுருகி அவர்களுடைய கண்களை தொட்டார். உடனே அவங்க பார்வையடைந்து ஏசப்பாவுக்கு பின் சென்றாங்க. இந்த 3 சம்பவம் 20வது அதிகாரத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏசப்பா பரலோக ராஜ்யத்தை ஒரு வீட்டு எஜமானுக்கு ஒப்பாக குறிப்பிடுறாங்க. 2வது ஏசப்பா சீசர்கள்ட்ட தாம் படக்கூடிய பாடுகளை பற்றி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது யாக்கோபு யோவானுடைய அம்மா தன்னுடைய குமாரர்கள் வலது பாசத்துலேயும் உங்களுடைய இடது பாசத்துலையும் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவன் பெரியவனாக இருக்க விரும்புனா எப்படி இருக்கணும்? பணிவிடக்காரனாக இருக்கணும். முதன்மையாக இருக்க விரும்புனா ஃபஸ்ட்டு நீங்கள் ஊழியக்காரனாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. 3வது 2 குருடர்கள், எரிகோவின் வழி அருகே இருந்த 2 குருடர்களை ஏசப்பா தொட்டு பார்வையடைய செய்கிறாங்க.